ஜானஸ் எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்கு. என் ட்ரெஸ் இங்கதான் இருக்கா? இது யாருது? இங்க என்ன நடக்குது? எல்லாரும் இப்ப எங்க போறாங்க? எங்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்கும் சீக்கிரமா வா. எனக்கு எதை பத்தியும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கியூல நிக்கறாங்க. ஏய் விக்டோரியா, இந்த காஸ்டியூம் உனக்கு சுத்தமா நல்லாவே இல்ல. உன்னை யாரும் இப்ப கேட்கல. எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் போடுவேன், புரியுதா? ஹேய், இங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு பார். எல்லாரும் அந்த லைன்ல நிக்கறாங்க, நீ மட்டும் எதுக்கு இங்க போற? நான்சென்ஸ். இதுக்குள்ள ஒரு ஷார்ட் கட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆமா, நீ லைன்ல நிக்காம இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்னதுன்னே தெரியல. இது பாக்குறதுக்கு பச்சை கலர்ல இருக்கு. அநேகமா எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஏதோ மிருகத்தோட எச்சின்னு நினைக்கிறேன். நீ முதல்ல போய் உன்னோட கைய கழுவு, இல்லனா இதனால ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துரும். ஆனா இதுல இருந்து பேட் ஸ்மெல் அடிக்குது. இன்னைக்கு காலையில இருந்து எல்லாமே ஏடா கூடமா நடக்குதுன்னு தெரியலையே. இனிமே நான் ஜாக்கிரதையா இருக்கணும். குட். இங்க யாருமே இல்ல. யாராலயும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. மத்தவங்களாலதான் எனக்கு பிரச்சனை அதிகம். என்ன திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது? ஓ, இந்த இடம் இருட்டாயிடுச்சு. எனக்கு பயமா இருக்கு. ஓ, எங்க தொட்டாலும் என் கை அழுக்காயிடுது. ச்சே. என் வாழ்த்துக்கள். நீ இப்ப என்னோட அன்புக்கு பாத்திரமாயிட்ட. நான் இந்த இடத்துல பல 100 வருஷமா கிராஸா தொங்கிட்டு இருந்தேன். நீ இப்ப என்ன சரி பண்ணிட்ட. நீ செஞ்ச இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. என் வாழ்த்துக்களை உனக்கு தெரிவிச்சுக்கிறேன். சரி, அதெல்லாம் ஓகே. ஆனா என்னால இதை நம்பவே முடியல. நீ என்னை காப்பாத்தினதுக்காக நான் உனக்கு ஒரு உதவி செய்யறேன். உனக்கு தேவையான 4 விருப்பங்களை நான் உனக்கு செஞ்சு வைக்கிறேன். அதுக்கு நான் உண்மையிலே கடமைப்பட்டிருக்கணும். 4 விருப்பங்களா? நான் எதை விருப்பப்பட்டாலும் அதை செய்வியா? கண்டிப்பா செய்வேன். உன் மனசுக்கு எது விருப்பமோ அதை கேளு. நீ சொல்றது நான் எப்படி நம்புறது? டெஸ்ட் பண்ணி பாரு. இந்த உடைஞ்ச பானையை சரி பண்ணு. ரெடி. வாவ். என்னால இதை நம்பவே முடியல. சரி, நான் போயிட்டு வரேன். என்ன மறந்துடாத, பார்த்து போ. ஒரு நிமிஷம், நீ விருப்பப்படுறத பார்த்து விருப்பப்படு. குட் மார்னிங் விக்டோரியா. குட் மார்னிங் மாஸ்டர். ஆமா, எங்க கிளாஸ்ல யாரையுமே காணோம். அவங்கள எல்லாரும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளாஸ் முடிஞ்சு வெளியே போனாங்க. நீ அதை கவனிக்கவே இல்லையா? ஆமா, எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சு திரும்ப போயிட்டாங்க. ஒரு விஷயத்த நீ மறந்துட்ட விக்டோரியா, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னைக்கு லெஷர் பீரியட அவங்க எங்கெங்க போகணுன்றத அவங்களே சூஸ் பண்ணலாம். நீ எங்க போகணுன்றத நீயே சூஸ் பண்ணு. அப்பதான் உனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் சொல்றது புரியுதுல்ல? சரி, இந்த போர்டுல நீயே செலக்ட் பண்ணிக்கோ. ஆமா, நேத்து வெள்ளிக்கிழமை, அப்படின்னா இன்னைக்கு சனிக்கிழமை. ஃபர்ஸ்ட் பீரியட் லெஷர் பீரியட். ஓ, இன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பீரியட். நான் ஒவ்வொருத்தர் மாதிரியும் நடிச்சு காட்டி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். நான் இந்த ஸ்கூலுக்கு இன்சார்ஜா இருந்து கமாண்ட் பண்ண போறேன். குட் மார்னிங் மிஸ்ஸஸ் மால்கம். ஓ, நீ விக்டோரியாவா? ஓகே. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவ எப்படி இந்த இடத்துக்கு வந்தா? யாரா இருந்தாலும் சரி, அவங்க சொல்றத கேட்போம்.
ஓகே மேடம், சாரி. பிரின்சிபல் விக்டோரியா என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. என்ன பிரின்சிபல் விக்டோரியாவா? எனக்கு இது பிடிச்சிருக்கு. இத பாருங்க பிரின்சிபல் விக்டோரியா, இந்த புக்ஸை எல்லாம் நீங்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்க மாட்டீங்களா? சரி, காரணத்தை நானே சொல்றேன். ஒரு ஆப்பிரிக்க விலங்கு ஒண்ணு டெலிவரிக்கு காத்திருக்கு. நீங்க வந்தீங்கன்னா அதுக்கான இடம் எதுன்னு சொன்னீங்கன்னா அதையே அலர்ட் பண்ணிடலாம். அந்த விலங்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா நம்ம ஸ்கூல்லயே சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க கண்டிப்பா அதுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். இந்த ஸ்கூலுக்கு நான் தான் பிரின்சிபல், அதனால நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ முதல்ல செஞ்சா போதும். ஓகே, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. குட், இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. இப்ப நான் சொல்றத உடனடியா அமல்படுத்துறேன். ஒரு முக்கியமான விஷயமா எல்லாரையும் மீட் பண்ண வேண்டி இருக்கு. அதுக்கப்புறம் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டி இருக்கு. இதை இமிடியேட்டா ரெடி பண்ணு கில்பர்ட். இந்த உலகத்துல இருக்க தலை சிறந்த வீரர்கள்ல செங்கிஸ்கான ஒருத்தன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். யார் அது? கில்பர்ட் இப்ப வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, நம்ம எல்லாரையும் பிரின்சிபல் உடனடியா பார்க்கணும்னு சொல்லி இருக்காங்களாம். புரியுதா? வாங்க போலாம், சீக்கிரம் கிளம்புங்க. எல்லாரும் சைலண்ட் ஆகிருங்க, சைலண்ட் ஆகிருங்கன்னு தான் சொன்னேன். தேங்க்யூ கில்பர்ட். இது கனவா இல்ல நிஜமா? விக்டோரியாவா பிரின்சிபல்? என்னால நம்பவே முடியல. இந்த ஸ்கூல்ல எனக்கு படிப்பை விட ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த ஸ்கூலோட பிரின்சிபலா உங்களுக்கு சில ஒழுக்கங்களை கத்து தர வேண்டியது என்னோட கடமை. இங்க என்ன நடக்குது? மீட்டிங் தான் நடக்குது. அது எனக்கு தெரியும். ஆனா இவ எப்படி பிரின்சிபல் ஆனா? அதுதான் விக்டோரியா, அவளோட புத்திசாலித்தனத்தினால பிரின்சிபல் ஆயிட்டா. இந்த ஸ்கூல்ல உங்களுடைய படிப்பு திறமையை மேம்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. சூப்பர், பிரின்சிபல் மாதிரியே பேசுறா. கொஞ்சம் அமைதியா இருங்க. இது எப்படி நடந்தது? சில நேரங்கள்ல இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நடக்கும். சில நேரங்கள்ல கெட்ட அவங்களோட சக்தினால இப்படி எல்லாம் கூட நடக்கும். அப்படின்னா இவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா? அப்ப ஒரு மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போலாமா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? இந்த மீட்டிங்ல நான் மட்டும் தான் பேசணும். எல்லாரும் அமைதியா இருங்க. ஒரு மீட்டிங்க கூட சைலண்டா அட்டெண்ட் பண்ண முடியல. நீங்க எல்லாம் எப்படி நல்ல ஸ்டூடண்ட்ஸ் பேர் எடுப்பீங்க? உன் கையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு, இல்லனா உன் விரல நான் உடைச்சிருவேன். சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். எல்லாரும் அமைதியா கேளுங்க. நீங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் எப்பவுமே கிளீனா பக்காவா இருக்கணும், புரியுதா? ஸ்கூலுக்கு வரும்போது எல்லாரும் குளிச்சுட்டு பிரஷ் பண்ணிட்டு தான் வரணும். முதல்ல இன்னைக்கு இத ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க பாரு, இவ ரொம்ப ஓவரா பண்றா. என்னால எதையுமே நம்ப முடியல. அவ இந்த மாதிரி நம்மள எல்லாம் ஆர்டர் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. முதல்ல உன் Dress ஒழுங்கா போடு. ஹாய் விக்டோரியா. ஜாஷ், ஒழுங்கா ஷூ லேஸ் போட கத்துக்க. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை மிஸ்டர் மால்கம் இவள பிரின்சிபல் ஆக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டாரோ? அவர் இங்கிருந்து ஓடி போனாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவ இங்கிருந்து என்னால ஓடி போயிடுவா. ஓகே கில்பர்ட், இதுதான் என்னோட லிஸ்ட். பாரு, இன்னைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால எல்லாத்தையும் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணு. இவ்வளவு பெரிய லிஸ்ட் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. இதெல்லாம் இன்னைக்கே செய்யணுமா என்ன? எனக்கு குறுக்க பேசினா பிடிக்காது கில்பர்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க்ல சின்சியரா இருக்கணும். நான் சொல்ற வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிங்க. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஓ டோனி, இன்னைக்கு என்ன மெனுன்னு சொல்லு. என்னுடைய மெனு எப்பவுமே ரொம்ப பக்காவா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும். என்ன பண்ணேன்னு சொல்லு. ஒரு அருமையான காட்டு தவளை, அதுக்கப்புறம் கொஞ்சம் புழுக்கள், பூச்சிங்க, வெட்டிக்கிளிங்க, அதை வச்சு கொஞ்சம் சூப்பு செஞ்சிருக்கேன். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு நைட்டு நீ போய் மெக்ரோனியும் சீஸும் செய்யற. ஓ, இது சூப்பரா இருக்கும். அது எனக்கு தெரியும். சொன்னதை செய்.
இத செய்யறத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இது எல்லாருக்கும் போதாதே, என்ன பண்றது? எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சமா சாப்பிடட்டும், பரவாயில்ல. ரெடி பண்ணு. பஹீரா, என்னோட புக்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்க? அது எங்க இருக்குன்னு தெரியல, நீங்களே பாருங்க. இந்த செல்ஃப்ல இருந்து தான் நம்ம தேடி எடுக்கணும். இந்த செல்ஃபை திறந்து ரொம்ப நாள் ஆச்சா, அதனாலதான் இவ்வளவு டஸ்ட்ங்க வருது. ஃபுல்லா ஒரே தூசியா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே சுத்தமா இருக்கணும். உடனே இந்த லைப்ரரியை க்ளீன் பண்ணுங்க, புரியுதா? ஆனா விக்டோரியா, லைப்ரரி எப்பவுமே கொஞ்சம் டஸ்டா தான் இருக்கும். ஆனா அதை உடனே க்ளீன் பண்ண முடியாது. சரி, ஓகே, அப்புறம் பாக்குறேன். ஓ, நீங்க ஏன் பேலே டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணல? பாலே டான்ஸா? இங்க இருக்கிறவங்க எல்லாருனாலையும் பாலே டான்ஸ் ஆட முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? இவங்க எல்லாருனாலையும் பாலே டான்ஸ் ஆட முடியாது. அவங்க அவங்க உடலுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க ஆட முடியும். இது உனக்கே நல்லா தெரியும், அப்புறம் ஏன் கேக்குற? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. யார் யாருக்கு என்னென்ன கத்து கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்றத மட்டும் செய், புரியுதா? ஹேய், எலியட் ஜோஸ் ஜானசிங்க. அவங்க இது வரைக்கும் வெளியில வரவே இல்ல. அவங்களுக்கு கிளாஸுக்கு வரவே விருப்பம் இல்ல. சரி, ஓகே, எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ மட்டும் என் கூட வா, அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடணும். பேலே கிளாஸ்க்கு ஏன் வரல? உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. கமான் விக்டோரியா, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? இப்ப நான் இங்க உங்க ஃப்ரெண்டா வரல. உங்க முன்னாடி வந்து நிக்கிறது பிரின்சிபல் விக்டோரியா. சரி, உனக்கு பிரின்சிபல்ங்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தா? நீ சொல்றது புரியல. நீ எங்க கூட எங்க கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்த. அப்படி இருக்கும்போது நீ பிரின்சிபல் வந்த சொன்னா எப்படி நம்புறது? நீங்க நம்புங்க, நம்பாம போங்க, அது உங்க இஷ்டம். ஆனா இப்ப நீங்க வந்து பேலே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும், புரியுதா? சொன்னதை முதல்ல செய்யுங்க. எல்லா இடத்தையும் குப்பையாவே வச்சிருங்க. கில்பர்ட், உனக்கு குளிர்லையா? எனக்கு இங்க ரொம்ப குளிருது. நான் இங்க எத்தனை வருஷமாய் இருக்கேன். இப்ப வந்தவ என்னையே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா. வாசனையே சூப்பரா இருக்கு. நீ உண்மையிலேயே நல்ல சமையல்காரங்கிறத நிரூபிச்சிட்ட. ஏய், நீ நடுல வந்து நீங்க என்ன பண்ற? பேலண்டைட்ஸ் ஆனா எனக்கு முட்டில ரொம்ப வலிக்கும். எல்லாம் தலையெழுத்து. என்ன பண்ண முடியும் சொல்லு? ஆமா, அந்த பைப்ல இருந்து என்ன வருது? கேஸ் லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க போலாம். அடுத்த வேலையை போய் பார்க்கலாம். நில்லுங்க, அங்க என்ன நடக்குது கவனிங்க. அதுக்கு நாம தான் ஃபாலோ பண்ணுது. இங்க பாருங்க, இத புடிங்க. இத வச்சு தான் அதுங்களை சமாளிக்க முடியும். ஏய், இதா வாங்க. விக்டோரியா தான் வேணும்னே இப்படி செஞ்சிருக்கான்னு எனக்கு தோணுது. சரி, அதை விடுங்க. மிஸ்டர் மால்கம்க்கு என்ன? என்னது இது சத்தம் ஏட கூடமா கேக்குது? நாம எப்படியாவது இந்த நிலைமைய சரி பண்ணியே ஆகணும். வாங்க போலாம். ஏய் டோக்கி, என்னாச்சு சொல்லு. தேவையில்லாம என்ன முறைச்சு பார்க்காதீங்க. என் மேல எந்த தவறும் இல்ல. பெக்சிகள் விக்டோரியா சொன்ன மாதிரி தான் நான் எல்லா சமையலையும் சமைச்சேன். நான் அப்பவே சொன்னேன் நல்லா இருக்காதுன்னு, ஆனா கேட்கல. எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? சொல்றத கேளு. வேண்டாம், அத ரொம்ப சாப்பிடாத. எனக்கு சாப்பாடு வேணும். எனக்கு ரொம்ப பசிக்குது.
அவளோட அட்டகாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. இனிமே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இந்த டிசைன் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா லைட்டா கொஞ்சம் கிரீன் ஆட் பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் சொன்னேன்னு சொல்லி மாத்த சொல்லு. ரூம்குள்ள வரும்போது கதவு தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? விக்டோரியா, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. முதல்ல நீ எப்படி பிரின்சிபல் ஆனங்கறத எங்க கிட்ட சொல்லு. எப்படி பிரின்சிபல் ஆன? அது மட்டும் இல்லாம நீ எல்லாரையும் க்ளீன் பண்ண சொன்னதுனால தூசி எல்லாம் பறந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுது. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். இந்த டஸ்டால கேஸ் எல்லாம் லீக் ஆகுற நிலைமையில இருக்கு. எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? கில்பர்ட், முதல்ல எல்லாரையும் வெளில அனுப்பு. என்ன தண்டனை கொடுக்கணுமா? உனக்கு தெரியாதா? பசங்க எப்பவுமே ஒழுங்கா நடந்துக்கலன்னா ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி எதுவும் தப்பா நடந்துக்கவே இல்லையே. நீங்க என்னை எதிர்த்து பேசினதே பெரிய தப்பு. இதுக்கு மேல நீங்க என்ன தப்பு பண்ணணும்? அதனாலதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ற. தேவையில்லாம பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. எல்லாரும் வெளியே போங்க. சரி வாங்க, என்ன பண்றது, அவதான் பிரின்சிபல் ஆச்சே. இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு பிரின்சிபலை நான் இது வரைக்கும் என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. என்ன பண்றது, எல்லாருமே மிஸ்டர் மால்கம் மாதிரி அமைதியா ஹெல்பிங்டனோட இருப்பாங்களா என்ன? ஆனா இவளுக்கு ரொம்ப ஹெட்வெட் ஆயிருச்சு. நம்ம என்னதான் பேசினாலும் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, புரியுதா? ஏன் இந்த மாதிரி திடீர்னு குளிர்துன்னு தெரியலையே. வேணும்னே யாராவது கூலிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களோ? கில்பர்ட்ட வேற காணோம். சரி, நம்மளே போய் பார்க்கலாம். நான் சொல்றதை கேளுங்க, யாரும் அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். பிரின்சிபல் மால்கத்தை நான் பார்க்கணும். எனக்கு மட்டும் அந்த கவலை இல்லைன்னு நீ நினைக்கிறியா? கதவை திறங்க, உங்களை பார்க்கணும். நான் இதை வேணும்னு செய்யல, என்ன மன்னிச்சிருங்க. அதே நேரத்தில் பிரின்சிபலோட வார்த்தையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கில்பர்ட், வேண்டாம், எங்களை திறந்து விட்டுருங்க. நாங்க எந்த தப்பும் செய்யலன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், ஆனா தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அதுல எந்த மிஸ்டர் பிரயோஜனம்? கில்பர்ட், எங்களை விட்டுட்டு போகாதீங்க ப்ளீஸ். இந்த கில்பர்ட் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. என்னோட விருப்பத்தை நான் மாத்திக்கணும். இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் காணாம போகணும். நான் வேண்டிக்கிறேன். ஓ, நம்ம தப்பிச்சிட்டோம். நீ எங்க போயிருந்த? எவ்வளவு நேரமா நான் உன்னை தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? இல்ல, நான் வந்து அவங்கள. கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னால எல்லாமே முடியும். அவ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. நான் அருமையான சூப் ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன். புகை வருது. ஏதாவது வழி கிடைச்சதா? இல்ல, இந்த லாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க திடீர்னு புகை வருது. வெளியே ஏதோ பத்திக்கிட்டு எரியுதுன்னு நான் நினைக்கிறேன். கில்பர்ட், இந்த ஜக்ல தண்ணியே இல்லையே. அப்படியா? நான் தானே இப்ப தண்ணி ஊத்தி வச்சேன். ஓ, அதுவா? எல்லா தண்ணியும் காணாம போயிடுச்சு. ஸ்கூல் எரியுது, நெருப்பு பத்தி எரியுது. ஐயோ, தண்ணி சுத்தமா இல்லையே. ஓ, இங்க என்ன நடக்குது? இது என்னோட தப்புதான். என் விருப்பப்படி எல்லாமே பழைய நிலைமைக்கு வரணும். ஏய், திடீர்னு நாம எப்படி தப்பிச்சோம்?
ஆமா எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு பேய் பிடிச்சு ஆட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். நீ சும்மா இப்படிலாம் புலம்பாத. நம்மள அரெஸ்ட் பண்ண விக்டோரியாவை எங்க காணோம்? பிரின்சிபல் மால்கம் திரும்பி வந்துட்டாரு. அது முதல்ல அப்படிதான் இருந்தது. ஹலோ விக்டோரியா. சாரி மால்கம், என்ன மன்னிச்சிருங்க. நான் எனக்கு எல்லாமே தெரியும், பரவாயில்ல, அதை விட்டுடு. வழக்கத்துக்கு மாறா நம்மளால வாழ்க்கை நடத்த முடியாது, புரியுதா? ஆமா. இந்த பைப்புங்கெல்லாம் உடைஞ்சதுனால தான் இப்படி ஆச்சு. சரி, ஓகே, இதுங்கெல்லாம் உடையாத அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். அங்க பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீ இன்னும் பிரின்சிபல் நினைப்புல தான் இருக்கியா? இல்ல, இப்ப நான் பிரின்சிபல் இல்ல, மால்கம் வந்துட்டாரு. எல்லாம் பழைய நிலைமைக்கு மாறி போச்சு. ஆனா இருந்தாலும் உன்னோட பேச்சு சரியில்லையே. நீ எதுக்காக எங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்த? ஓ, தப்பா நினைக்காதீங்க. என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி விக்டோரியா எதுவுமே தெரியாதுன்னு நீ சொல்ற? இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. சும்மா போய் சொல்லாத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போலாம். இவகிட்ட நமக்கு என்ன பேச்சு? ஓ ஃப்ரெண்ட்ஸ், என்ன மன்னிச்சிருங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீ உண்மையாவா சொல்ற? ஓகே, இப்ப நாங்க சொல்ற மாதிரி சரியா? சரி. ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பல்லுல ஒரு கரை கூட இருக்க கூடாது.